ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. 40 ஆண்டுகளாக சாலை வசதி, குடிநீர் வசதிகள் இன்றி நோய் நொடிக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக மானாமதுரை பகுதியில் வசிக்கும் கலைக்கூத்தாடிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ரோடு கட்டி கொடுத்துருக்காங்க, சிமெண்ட் ரோடு கட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இருந்து ஒண்ணுதான், இல்லாம ஒண்ணுதான். நாங்கள் இருக்கிறதா இந்த உலகத்துக்கு சரியில்லைன்னு சொல்றாங்க. பாதுகாத்துக்கு தண்ணி நல்ல தண்ணி இல்லாம எத்தனை மக்கள் செத்துருக்காங்க சார். இங்க பூராமே கிட்னி ப்ராப்ளத்துல எத்தனை மக்கள் செத்துருக்காங்க தெரியுமா? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கல்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிறது கலைக்கூத்து நகர். இங்கு 300க்கும் மேற்பட்ட சர்க்கஸ் கலைஞர்கள் மற்றும் கலை கூத்தாடிகள் தங்கள் குடும்பங்களுடன் வசித்து வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் சர்க்கஸ் மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை மகிழ்விக்கும் இவர்களின் அன்றாட வாழ்க்கை கலையிழந்து நிற்பதுதான் சோகத்தின் உச்சம். தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் இவர்களுக்கு 3 வேளை உணவு என்பதே பெரும் சவால்தான். இவர்கள் இந்த பகுதியில் 40 வருடங்களாக வசித்து வந்த போதிலும் இன்று வரை இவர்களுக்கென வீடு இல்லை. ஊரை விட்டு வெளியே சென்று வர உரிய சாலை வசதிகள் இல்லை. அவ்வளவு ஏன், அத்தனை பெண்கள் இருக்கும் சூழலில் கழிவறை வசதிகள் இல்லை. மானாமதுரை ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சமுதாய கழிப்பறை கட்டப்பட்ட போதிலும் சிமெண்ட் சீட்டால் அமைக்கப்பட்ட மேற்கூரை காற்றில் பறந்து போய் பயன்பாடின்றி இப்போது காட்சி பொருள் போல நிற்கிறதாம். குடிக்கும் நீரும் நோய்களை வரவைக்கிறது என்றால் இதைவிட துயரம் வேறு என்ன இருக்கப் போகிறது? சுகாதாரமற்ற குடிநீரை குடிப்பதால் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு ஆளாகி வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சிறுநீரகம் சார்ந்த பாதிப்பால் இதுவரை 10 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கிட்னி ப்ராப்ளத்தில் 10 பேர் இறந்துருக்குறாங்க. இப்ப கூட எங்க ஊருக்கு நாங்க வந்து பொங்கலுக்கு வந்து 2-3 பேர் இறந்து போனாங்க. அதோட தான் நாங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். எந்த அடிப்படை வசதியும் எங்களுக்கு கிடையாது. ஒரு கல்யாண மண்டபம் கிடையாது. ஒரு பாத்ரூம்னு கட்டி கொடுத்தாங்க. அந்த ரூமுக்குள்ள நாங்களே போகல, தேடி இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த எங்களுக்கு மேற்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஏதோ எங்களுக்கு இந்த இதுல ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடி பார்த்தோம். அது கிடக்குது, சும்மாவே தான் கிடக்குது. எத்தனையோ காலமா எங்களுக்கு கொடுக்க வசதி இல்லை. பணக்காரங்களுக்கு காட்டி விட்டு அவங்க தான் வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊர்ல வந்து தொட்டி இருக்குது, குளிக்கிறதுக்கு தொட்டி இருக்குது. இந்த பாத்ரூம் கட்டினது கம்பியெல்லாம் போட்டுட்டாப்புல. கம்பி போட்டு அந்த கம்பி நீங்க எடுத்துடணும், அந்த பாத்ரூம் இருக்க சொன்னாங்க. எங்க புள்ளக்குட்டியெல்லாம் அந்த ரோட்ல எல்லாம் இந்த ஏரியாவில் புது ரோட்டு போட்ட உடனே அங்கிருந்து வீடு வந்துருச்சு. வீடு வந்துட்டாக்கா எங்க மக்கள் இந்த பொம்பளை பிள்ளைங்க ரோட்டு மேல எப்படி போறது? அதனால எங்களுக்கு வசதியே கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க? எங்களுக்கு பண்ணி கொடுவோம் பாத்ரூம். குண்டும் குழியுமான சாலைகளில் பயணிப்பதே பெரும் சவால். அதிலும் மழைக்காலம் என்றால் தாங்கள் படும் துயரங்கள் சொல்லி மாளாது என வேதனை தெரிவிக்கிறார் ஒருவர். என்னமோ நாங்க இருக்கிறோம், ஏதோ பொழப்புக்கு போறோம் வர்றோம் இருக்கிறோம். ஆனா வந்து இந்த மழை தண்ணியில நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து தான் போறாங்க. ஆனா எங்களுக்கு எதுக்குமே நல்லது பண்றதுக்கு ஆள் இல்ல. ஆள் ஏதோ ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் இந்த தெரியுது. எங்க கோரிக்கை என்னன்னா, இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் இட வசதி, வீடு வசதி. எங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லாட்டாலும் பரவாயில்ல, வீடு இல்ல. வீடு இல்லாம எத்தனை காலம் இருக்கும் தெரியுமா? ஏதோ இருக்கிறவங்களே 12 வீடு, 12 குடும்பங்களை, 12 குடும்பமும் ஒரு வீட்டுக்குள்ள எப்படி சார் இருக்க முடியும்? இதுல இருக்கிறது எப்படி இருக்க முடியும்? ரெண்டு பேரா ஒவ்வொரு குடும்பம் எப்படி இருக்க முடியும்? பாக்க என்னதுக்கு சார் வர்றாங்க போறாங்க போறாங்க. ஆனா அவசரம் சொல்றாங்க. எங்க போய் செய்யறாங்களோ எந்த அளவுக்கு செய்யறது இல்ல. இது வரைக்கும் எந்த அளவுக்கு செய்யறது இல்ல. எங்கிட்ட செய்யறாங்களோ. இந்த பகுதியில் சமுதாய கூடம் கூட இல்லாத நிலையில் இவர்களின் திருமணங்கள் சாலையோரம் வைத்தே நடத்தப்படுகிறது என கவலை தெரிவிக்கின்றனர். 1 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலே பொறுத்து கொள்ள முடியாத சூழலுக்கு பழக்கப்பட்டு போன நமக்கு இவர்களின் வாழ்வாதாரத்தை பார்த்தால் பெரும் கவலைதான். எப்படியும் தங்களுக்கு நல்லது நடக்க வேண்டுமென விரும்பும் இவர்களின் குரல் நிச்சயம் ஒரு நாள் உரியவர்களின் கவனத்தை சென்றடையும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.